த்ரிஃப்ட் டெபாசிட் ப்ராடக்ட் எப்படி ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு மெனுவில் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போது டெபாசிட் ப்ராடக்ட் டேப் கிளிக் பண்ணிங்கன்னா டெபாசிட் ப்ராடக்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஆட் டெபாசிட் ப்ராடக்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் டெபாசிட் ப்ராடக்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நேம் டைப் பண்ணிக்கோங்க. கோட் டைப் பண்ணிக்கோங்க. மினிமம் அலௌட் அமௌண்ட் எவ்வளோன்னு டைப் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அலௌட் அமௌண்ட் எவ்வளோன்னு டைப் பண்ணிக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு டைப் பண்ணிக்கோங்க. பீனல் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு டைப் பண்ணிக்கோங்க. மாஸ்டர் டெபாசிட் ப்ராடக்ட்டில் டிடின்னு சூஸ் பண்ணணும். ஃபார் த்ரிஃப்ட் டெபாசிட்டுக்கு க்ளோஷர் ஆன் ரிட்டையர்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செக் பாக்ஸில் இஸ் ரீஃபண்டபிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இஸ் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேயபிளில் வந்துட்டு ஆன் மெம்பர்ஷிப் க்ளோஷர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டெபாசிட் ப்ராடக்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு காமிக்கும். இப்போது இது எப்படி ஆட் ஆகிருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு மெனுவில் டெபாசிட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா த்ரிஃப்ட் டெபாசிட்ஸ்ன்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா த்ரிஃப்ட் டெபாசிட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம இப்போ ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகிருக்கும். தேங்க்யூ.